கொஞ்ச நாளாவே இந்த காரக்குழம்பு டென்ஷன் இல்லாம அந்த டிபார்ட்மெண்ட் பக்கம் போகாம தான் இருந்தேன். இப்போ மறுபடியும் அந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுலயும் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா பாவக்காய் காரக்குழம்பு இட்லி கூட வச்சு சாப்பிடுறதுக்கு எப்படித்தானோ தெரியல. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? நாளா இட்லி கூட கறி குழம்பு வச்சு சாப்பிடுற கேஸ் என்ன போய் பாவக்காய் குழம்பு ரெடி பண்ண சொல்லிட்டீங்களேன்னு கேட்டா, உனக்கு என்ன இதோட அருமை தெரியும்? எங்க ஊர்ல ஸ்டார்ட் பண்ணாருல, போது நிறுத்துங்க. இப்ப என்ன இட்லிக்கு பாவக்காய் குழம்பு தானே வேணும், செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஒரு சைடு பாவக்காய் குழம்பு, இன்னொரு சைடு எனக்கு லோகிக்கு தக்காளி சட்னி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த பாவக்காயில செய்யற காரக்குழம்பு எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனா சாதம் கூட வச்சு சாப்பிடுறதுக்கு தான் பிடிக்கும். இட்லி கூட என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. சப்போஸ் இட்லி கூட இந்த காம்போ யாருக்கு பிடிக்குமோ அவங்க மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அளவெல்லாம் கரெக்டா தான் எடுத்திருந்தேன். ஆனா வதக்கிட்டு பார்க்கும்போது இந்த பாவக்காவோட வெங்காயம் தக்காளி தான் எனக்கு ஏதோ அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதுலயும் தக்காளி தான் ரொம்ப அதிகமாயிருச்சு. எப்படி இருந்தா என்ன, அதோட டேஸ்ட் கசப்பா தானே இருக்க போதுன்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நைட்டே மாவாட்டி வச்சிருந்தேன். காலையில நல்லா புளிச்சு வந்துருது. அதை ஒரு சைடு இட்லிக்கு ஊத்தி வச்சிட்டேன். கடைசி அந்த குழம்புல கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடும்போது லைட்டா ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்குன்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த இட்லி கூட பாவக்காய் குழம்பு வச்சு கொடுக்கும்போது என்ன ஒரு ஆனந்தம் என்னோட ஹஸ்பண்ட்க்கு. பை.